நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டோட குவான்டிட்டிஸ் என்னென்ன வேணுங்கிறது. M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டில் சிமெண்ட், சாண்டு, அக்ரிகேட் இருக்குது. இந்த மூணோட குவான்டிட்டிஸ் எவ்வளோ வேணுங்கிறதும் பர் M கியூபுக்கு அதோட யூனிட் ரேட் எவ்வளோ வருதுங்கிறது ரேட் அனாலிசிஸ் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டோட மிக்ஸ் ரேஷியோ 1:1.5:3. ஓகேங்களா? யூஸ்வலாக இந்த 1:1.5:3ங்கிறது சிமெண்ட்டாகவும் 1.5ங்கிறது சாண்டாகவும் 3ங்கிறது அக்ரிகேட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அப்போ இந்த அக்ரிகேட்டு இந்த சாண்ட்லேயும் வாய்ட்ஸ் இருக்குங்க. யூஸ்வலாக இந்த அக்ரிகேட்டு இப்படி இருக்குன்னா ஸோ இந்த இதுக்கு நடுவில் கேப்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வாய்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த வாய்ட்ஸ் எல்லாமே இந்த சாண்டும் இந்த சிமெண்ட்டும் ஃபில் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம யூஸ்வலாக ஒரு எம்கியூபோட குவான்டிட்டி நம்ம அசீவ் பண்ணி நம்ம எடுக்கிறப்ப அது ஒரு எம்கியூபு நமக்கு அச்சீவ் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம இது கூட ட்ரை வால்யூமை ஆட் பண்ணுறோம். ட்ரை வால்யூம் டு வெட் வால்யூம் வாங்குற பர்சன்டேஜை ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ யூஸ்வலாக அக்ரிகேட்டோட வாய்ட்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33 to 34%. ஸோ அதே மாதிரி சாண்டோட வாய்ட்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%. ஸோ சிமெண்டோட வாய்ட்ஸ் பர்சன்டேஜ் நெகிஜிபிள் தாங்க. ஸோ வி கேன் அவாய்ட் 0 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ யூஸ்வலாக இதில் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 33 to 34%, 20%. ஸோ 54% நம்ம வாய்ட்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு குவான்டிட்டி எடுக்கிறப்பையும் நமக்கு 1.5 பெருக்குனா மட்டுமே தான் நமக்கு ஒரு எம்கியூபுக்கு உண்டான குவான்டிட்டிஸ் நமக்கு காங்கிரீட்டில் போட முடியுங்கிறது இதுலேருந்து புரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இப்போ பண்ண வேண்டியது இந்த M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டோட குவான்டிட்டிஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு சிமெண்ட்டு 1, சாண்டு 1.5, அக்ரிகேட் 3. ஓகேங்களா? இப்போ நமக்கு சிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சிமெண்ட்டோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூமோட யூனிட் பார்த்தீங்கன்னா கியூபிக் மீட்டர் நம்ம இங்கே எடுக்கிறது. ஸோ மீட்டர் கியூப். ஓகே. ஸோ இப்போ சாண்டு ஒரு எம் கியூப்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் ரேஷியோ வந்து 1 + 1.5 + 3. ஸோ இது டோட்டலாக நம்ம பண்ணால் 5.5. ஸோ பண்ணுறப்ப 1/5.5 போட்டால் நமக்கு 0.18 m³ வருங்க. ஸோ இது வந்து ட்ரை வால்யூம். ஸோ இந்த ட்ரை வால்யூமை வெட் வால்யூம் மாற்றினா தான் நமக்கு ஒரு எம்கியூபுக்கு உண்டான குவான்டிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதனால் 0.18 × 1.54. ஸோ 1.54ங்கிறது இதை அதில் 54% இருக்குது. ஸோ 1.54 பெருக்குனா தான் அந்த 54% அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு எம்கியூப் காங்கிரீட்டுக்கு போடுறதுக்கு உண்டான சிமெண்ட் கண்ணன் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 0.18 × 1.54. ஸோ நமக்கு இப்போ கிடைக்கிறது 2.8 m³. ஓகேங்களா? 2.8 m³. ஸோ இதுதான் நமக்கு சிமெண்ட்டோட குவான்டிட்டி. ஓகேங்களா? இப்போ இந்த சிமெண்ட் குவான்டிட்டி வச்சு நமக்கு இந்த அக்ரிகேட்டோட குவான்டிட்டியும் இந்த சாண்டோட குவான்டிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ சிமெண்ட்டு 1ன்னு சொல்கிறப்ப சாண்டு 1.5, அக்ரிகேட் 3ங்களா? அப்போ சிமெண்ட் = 0.28 m³. ரைட்டுங்களா? அப்போ சாண்டோட போய் மிக்ஸ் டிசைன் என்ன கொடுத்துருக்குங்க? ரேஷியோ 1.5. ஓகே. அப்போ 2.8 × 1.5 போட்டால் ஸோ 0.42 m³. என்ன சொல்கிறாங்கன்னா சிமெண்ட்டோட 1.5 மடங்கு தான் சாண்டாக இருக்கணும். அப்போ சிமெண்ட்டோட 3 மடங்கு தான் அக்ரிகேட்டாக இருக்கணும். ஸோ அதோட மீனிங் இதுதான். ஓகேங்களா? அப்போ அக்ரிகேட்டை 2.8 × 3. ஓகேங்களா? 0.28 × 3. ஸோ 0.84 m³. ஓகேங்களா? நமக்கு தேவையானது 0.28 m³, 0.42 m³, 0.84 m³. ஓகே. நமக்கு யூஸ்வலாக இப்போ சிமெண்ட் நமக்கு m³ கடையில் வாங்க முடியாது.
ஸோ சாண்டும் நமக்கு எம்கியூபில் கடையில் வாங்க முடியாது, அக்ரிகேட்டும் வாங்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த யூனிட்டை சிமெண்ட்டை பேக்காகவும் சாண்டை சிஎஃப்டி ஆகவும் அக்ரிகேட்டையும் சிஎஃப்டி ஆகவும் மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ சிமெண்டோட குவான்டிட்டி 0.28 m3. ஓகேங்களா? ஸோ சிமெண்டோட 0.28 m3 இதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1440 kg per m3. ஒரு m3ல 1400 கிலோ கேஜி சிமெண்ட் இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கிலோ வேணும்ங்கிறது இதில் வந்து 0.28 m3 வேணும், ரைட்டுங்களா? இது ஒரு m3. அப்போ 1440 இன்ட்டு 0.28 போட்டோம்னா நமக்கு பாருங்க 403 kg. இப்போ நம்ம கடையில் போய் எப்போ 400 கிலோ சிமெண்ட் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி கொடுப்பாங்கன்னா நமக்கு ஒரு பேக்கோட சிமெண்ட் கேஜி 50 kg. ஓகேங்களா? அப்போ 403 டிவைடட் பை 50. அப்போ 8.64 பேக்ஸ், ரைட்டுங்களா? சிமெண்ட்டு இந்த நம்ம காங்கிரீட் போடுறப்பெல்லாம் வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்டு நம்ம சிமெண்ட்டுக்கு ஒரு 3% எடுக்கலாம் வேஸ்டேஜ். ஓகேங்களா? அப்போ 8.604 இன்ட்டு 3%. ஓகேங்களா? 8. அப்போ இது கூட 8.64 m bags. ஓகேங்களா? 8.31 bags. இது இன்க்ளூடிங் வேஸ்டேஜ். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சிமெண்ட் பேக்ஸ். ஓகே, நம்ம இந்த சிமெண்ட் பேக்கை சைடில் எழுதி வச்சுப்போம். அடுத்து நம்ம குவான்டிட்டி நமக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சிமெண்ட் 8.31 பேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாண்ட். சாண்ட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுங்க? அதில் நம்ம பார்த்து 0.42 m3. ஸோ ஒரு m3ல எவ்வளோ சிஎஃப்டி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு யூனிட் கன்வர்ஷனில் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு m3ல எவ்வளோ சிஎஃப்டி இருக்குன்னா 35.28 சிஎஃப்டி. இதுங்களா? இல்லைனாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஒரு மீட்டர் = 3.28 ஃபீட். அப்போ 3.28 3.28 இந்த மூணையும் பெருக்கணும்னா 35.28 சிஎஃப்டி வருங்க, ரைட்டா? அப்போ 35.28 இந்த m3 பெருக்கணும் நமக்கு சாண்டோட சிஎஃப்டி கிடைச்சிருங்களா? அப்போ 0.42 இன்ட்டு 35.28. ஓகே, அப்போ 0.42 இன்ட்டு 35.28 அப்போ 14.82 சிஎஃப்டி. நமக்கு 15 ஆல்மோஸ்ட். இதுக்கு நம்ம ஒரு 5% வேஸ்டேஜ் போடணுங்க. 5% வேஸ்டேஜ் போட்டால் 15.55 சிஎஃப்டி. புரிஞ்சுங்களா? இது 5% வேஸ்டேஜ். ஸோ இங்கே நமக்கு 15.55 சிஎஃப்டி வேணும். அந்த 15.55 சிஎஃப்டியை நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அக்ரிகேட். ஸோ அக்ரிகேட்டோட வால்யூம் எவ்வளோ வந்ததுங்க? 0.84 m3. சேம் கான்செப்ட்.
0.84 m cube into 35.28. அப்போ போட்டால் எவ்வளோ வருது பாருங்கள், 0.84 into 35.28. So 29.63 CFT. இதுக்கு 2% wastage. So 30.223 CFT. ஓகேங்களா? Aggregate. Okay. Next. இதை இங்கே எழுதிக்கலாம், 35.33 CFT. ஓகே, இப்போ மொத்தம் ஒரு எம்கியூ பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிமெண்ட் ஃபஸ்ட்டு நமக்கு 8.31 பேக்ஸ். ஸோ இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிஓகேல என்ன சொல்லியிருக்கோ அந்த பிராண்ட்ஸு. ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்கும். ஸோ நான் காமனாக ஒரு ரேட் எடுத்துக்கிறேன், 350 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 8.31 into 350. ஸோ 2908. நெக்ஸ்ட் சாண்ட். நான் இதில் வந்து எம் சாண்ட் எடுக்க போகிறேங்க. ஸோ இப்போ ரிவர் சாண்ட் அதிகமாக கிடைக்கிறதில்ல, ஸோ எம் சாண்ட் எடுக்க போகிறேன். ஸோ எம் சாண்டோட ஒரு சிஎஃப்டி ரேட்டு 63 ரூபா. எனக்கு இருந்து அவைலபிள் டேட்டா வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 15.55. ஸோ 979.65 rupees. ஓகேங்களா? மூணாவது அக்ரிகேட்டர் 30.33. இதோட ரேட்டு 60. அப்போ 30.33 இன்ட்டு 60, அப்போ 1819. ஸோ இந்த மூணு ரேட்டு கிடச்சிருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு இது 1 2 3, அப்போ 2098.50 plus 979.65 plus 1190.80. Total எவ்வளோ இருக்குங்க? 290.50 plus 979.65 plus 1880. டோட்டலாக 5707.9 rupees வருது. ஓகேங்களா? இது ஒன்லி மெட்டீரியல் காஸ்ட். excluding GST, rupees 5706. ஓகேங்களா? ஸோ இந்த 5700 இது கூட ஆட் 5% ஆஃப் இந்த 5700 கூட ஐ மீன் இந்த 5075.95 ப்ளஸ் இந்த 5% எதுக்குன்னா டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், சேஃப்டி பர்பஸுக்காக, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு சைட் எக்ஸெட்ரா மிஸ்செலேனியஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இதனோட வேல்யூ 507.95. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 5% நம்ம பெருக்குனா எவ்வளோ வருதுன்னா, ஸோ இந்த 5% 507.95 into 5%. ஸோ 285 rupees வருது. ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 5707
0.95 plus 285.40. So 553.35. ஸோ இது கூட வாட்டர் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வேணும்ல, தண்ணி வேணும்ல, தண்ணியும் எலக்ட்ரிசிட்டி இருந்தால வைப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும், தண்ணியும் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் 1% எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ 1%னா எவ்வளோங்க? 599.35 into 1%. ஸோ 59 rupees 93. டோட்டல் பண்ணால் 599.35 plus 59.93. So 6053.28. ஓகேங்களா? இது மெட்டீரியல் காஸ்ட் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் லேபர் பார்ட்டு. ஒரு கியூப் காங்கிரீட் போடுறதுக்கு நமக்கு 0.1 மேசன் தேவைப்படும், 2 numbers ஹெல்ப்பர் தேவைப்படும். ஓகேங்களா? இதில் அதிகமான வேலை ஹெல்ப்பருக்கு இருக்கும், மேசனுக்கு கம்மியான வேலை இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு மேசனுடைய ஒரு நாள் கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees பர் டே. ஓகேங்களா? அப்போ நமக்கு 0.1 மேசன் வேணும் பர் டே. பர் டேவோட காஸ்ட் எவ்வளோன்னா 1000 into 0.1, அப்போ 100 rupees. ஸோ ஒரு ஹெல்ப்பருடைய வேலை, ஒரு ஹெல்ப்பரோட பர் டே காஸ்ட்டு 750 rupees பர் டே. அப்போ 2 into 750, 1500 rupees. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக இதோட காஸ்ட் எவ்வளோன்னா 1600 rupees. ஓகே, லேபர் சார்ஜ் மட்டும். இப்போ லேபர் சார்ஜும் மெட்டீரியல் சார்ஜும் கூட்டலாங்களா? கூட்டினா எவ்வளோன்னு பார்த்துறாங்களா? ஓகே. ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 6053, இங்கே 1600. 6053.28, 1600. ஸோ இப்போ நமக்கு 7653.28. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேல்யூ 7653.28. ஓகேங்களா? இது கூட 15% ப்ராஃபிட் ப்ளஸ் ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 15% ஆட் பண்ண எவ்வளோ? 7653.28. ஸோ 1179,000. ஸோ இது கூட இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருதோ 7653.28 ப்ளஸ் 114.99. ஸோ 8801.27. ஓகேங்களா? ஸோ 1 m³ ஆஃப் M20 கிரேட் காங்கிரீட் போடுறதுக்கு ரேட் பர் m³ எவ்வளோன்னா rupees 8800. ஓகேங்களா? இதில் எக்ஸ்க்ளூடிங் ஃபார்ம் ஒர்க்கு செப்பரேட் பே பண்ணோம், ஸ்டீலு செப்பரேட்டு பே பண்ணுங்க. ஓகே, வித்தவுட் ஸ்டீல் ஃபார்ம் ஒர்க்கு ரேட்டு 8800 rupees. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.